கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். வேதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 4:3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற அந்த காரியங்கள் என்ன தெரியுமா? நம்ம மிதிக்க வேண்டிய காரியங்கள், மிதிக்க வேண்டிய காரியங்கள். அப்போ மிதிக்க வேண்டிய காரியங்கள்லாம் இதுல வசனம் சொல்லுது. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் கோபப்படுத்துறாங்களோ, நமக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, இல்லை சேட்டை பண்றாங்களோ, குடிகாரங்களா இருக்காங்களோ, அவங்களெல்லாம் பிடிச்சு மிதிக்கணும் அப்படி கிடையாது. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகளை மிதிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிரியைகளை, அந்த ஆவிகளை மிதிக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பாங்களா? நம்முடைய உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள். அப்படின்னா என்னது? ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போய் விடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், துன்மார்க்கர் என்று சொன்னால், சத்துருக்கள் என்று சொன்னால், இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரே சத்துரு பிசாசு தான், இல்லையா? இந்த பிசாசுக்கு விரோதமாக தான் நம்ம ஜெபிக்கணும். ஏற்கனவே ஆண்டவர் லூக்கா 10:19 சொல்லி இருக்கிறார், சர்ப்பங்களை மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அப்போ சத்ருவின் சகல கிரியைகளை மிதிக்க, சர்ப்பத்தின் கிரியைகளை மிதிக்க ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள்ல தெபோராள் சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 21, என் ஆத்துமாவே நீ பலவானை மிதித்தாய் அப்படின்னு சொல்லுகிறாங்க தெபோரா சொல்றா, அவ யுத்தத்துக்கு போனாலும் அவளுடைய ஆத்துமா மிதிச்சது. இன்னைக்கு நம்ம அதை தான் செய்ய போகிறோம். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு யுத்தம் பண்ண போறோம். சத்ருவின் சகல கிரியைகளையும் மிதித்து நம்ம எல்லாரும் ஒரு வெற்றி எடுக்க போகிறோம். ஆகவே இப்ப எல்லாரும் ஜெபிக்க போற காரியம், ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம் அல்லது மிதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா, எல்லா சத்ருவின் கிரியைகளை மிதிக்கிற அந்த அபிஷேகத்தினால இப்ப எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்க கிரியைகள், துன்மார்க்கருடைய ஆவிகள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொல்லாத மனுஷிக ஆவிகள், பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள், பொல்லாத பிசாசின் தந்திரங்கள், இவை எல்லாவற்றையும் மிதிக்கிற ஒரு அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். அந்த அபிஷேகத்தோடு கூட நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக சில பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே இருக்கிறதப்பா. அந்த சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில், இன்றைக்கு உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரும் மிதிக்கிற அந்த அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அப்படி அவர்கள் மிதிக்கும் பொழுது, அதை மேற்கொள்ளும் பொழுது அப்பா, அவைகள் சாம்பலாவதாக, சுட்டரிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில் அந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்கிறோம், சர்ப்பத்தின் கிரியைகளை அழிக்கிறோம், பொல்லாத பிசாசின் தந்திரங்களை அழிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமாக பிள்ளைகளை பாவத்தில் விழ தூண்டும்படி கிரியை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சண்டை, வாக்குவாதங்கள், போராட்டங்கள் இவற்றை கொண்டு வந்து குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. குடும்பங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே திட்டங்களை தீட்டுகிற, தந்திரமாய் நுழைகிற சாத்தானி கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மிதிக்கிறோம் அப்பா, அழிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களை இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறோம் அப்பா. பில்லிசூனிய கட்டுகள் மிதிக்கப்படுவதாக ஆண்டவரே. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளில் தெளிக்கிறோம் அப்பா. ஒரு அற்புதம் நடப்பதாக. சத்துருக்கள் அழிக்கப்படுவார்களாக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லாம் நிர்மூலமாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம்.
குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை அழித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சொல்லுவோம், சதிகளை பிசாசின் சதிகளை முறியடிப்பே, மிதித்து போடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருவின் சகல கிரியைகளையும் நம்ம விசுவாசத்தோடு மிதிக்கும் பொழுது எல்லா கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு ஓடிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 3:8. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நான் கட்டளையிடுவாயாக என்றார். நீ கட்டளையிடுவாயாக. இந்த இடத்திலே பார்க்கிறோம், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள். அவர்கள் என்னன்னு உங்களுக்கு சம்பவம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கும் பொழுது கானான் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக யோர்தான் தடையாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த யோர்தான் தடையா இருக்கிறது. இந்த யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். ஆனா யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அதாவது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான்ல நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோர்தானை மிதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள் இல்லையா? இயேசுவை சுமக்கிற ஆசாரியர்கள் நம்ம தான். இயேசு நம்ம உள்ளத்துல இருக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவரை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆசாரியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடையாயிருக்கிற அந்த யோர்தானை மிதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தடைகளை நீங்கள் மிதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் அப்படியே தகர்ந்து விடும். வழி நமக்கு கிடைக்கும். ஆமென். மிதிக்கணும் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம முன்னேறி செல்லணும். தடைகள் வந்தாலும் முன்னேறி செல்லணும். ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறதுங்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட நீங்க முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் தடைகளை உடைத்து போடுவார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் தகர்த்து அந்த காரியங்களின் மேல மிதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் முன்னோக்கி போகும் பொழுது, அவர்கள் அந்த தடைகளை மிதிக்கும் பொழுது, அந்த தடை இருந்த இடம் தெரியாமல் பிளந்து போகட்டும், அகன்று போகட்டும் அப்பா, தகர்ந்து போகட்டும் அப்பா. தகப்பனே, திருமண தடைகள் மாறுவதாக. ஏற்ற துணைகளை கொண்டு வாங்கப்பா. இந்த பிரேயர்ல யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, பிள்ளைகளின் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. கற்ப தடைகள் விலகட்டும். திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைக்கப்படட்டும். கற்பத்தின் கனி கிடைக்கட்டும் அப்பா. அப்பா, எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, பொருளாதாரத்துல இருக்கிற தடைகள் விலகட்டும், வேலை கிடைக்கட்டும், ப்ரமோஷன் கிடைக்கட்டும், வீடுகள் கட்டப்படட்டும் ஐயா.
வீட்டை கட்டுவதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். குடும்பங்கள் நிம்மதியாய் வாழட்டும் ஐயா. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா கிரியைகளை இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்மை சுமக்கிற நாங்கள், உம்மை சுமக்கிற ஆசாரியர்களாகிய நாங்கள் அந்த தடைகளை மிதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆக்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆக்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம மிதிக்கும் பொழுது கர்த்தர் உடைத்து போட்டு விட்டார். அல்லது ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு முன்னேறும் பொழுது எல்லா காரியங்களையும் உடைத்து போட்டு இருக்கிறார். இனி ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33:29 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாம் அந்த வசனத்தை குறித்து வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபத்துல நீங்க மிதியுங்க. இந்த சத்துருவின் கிரியைகளை, இந்த காரியங்கள் எல்லாம் நீ மிதிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். அப்பொழுது கண்டிப்பா ஆசீர்வாதம் உங்களுடையதாகும். ஆமென். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஆமென். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். இது என்ன அர்த்தம்? அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி பேசிக்கொண்டே இருப்பாங்க, இச்சகம் பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் காரியங்கள் சாதகமாக இருக்குது, நல்ல பிளெஸ்ஸிங் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, டக்கு டக்குன்னு திருமணம் நடந்துரும், குழந்தை பிறந்துரும், நிம்மதியா வீடை கட்டிடுவாங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் உடனே வந்த உடனே அவங்களுக்கு என்ன எண்ணம்னா, நாங்க தான் பெரியவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியவான்களா இருந்தா கூட அவங்கள விட நாங்க பெரியவங்க என்று அவர்கள் பெருமையாய் பேசி, நான் உங்களை ஒருவேளை இச்சைகமாய் பேசி நிந்தித்து உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். நீங்க கூட நினைக்கலாம், நான் ஏசப்பா பிள்ளை தானே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை தானே, நான் ஜெபிக்கிற பிள்ளை தானே, ஆனா அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருந்தால், ஆண்டவரால கனம் பெற்ற ஒரு பிள்ளையாய் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிக்கும்படி செய்வார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களுக்கு எதெல்லாம் மேடு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை விட உங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? உயர்த்தி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி உயர்த்தப்படும் பொழுது அவர்கள் மேடுகள்னு எதெல்லாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் எங்க இருக்கும்? உங்க காலுக்கு கீழே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நீங்க வேதனைப்படாதீங்க. எந்தெந்த மனிதர்கள் உங்களை இச்சகமாய் பார்த்தார்களோ, பேசினார்களோ, நிந்தித்தார்களோ, அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள விட ஒரு ஸ்டெப் மேலதான் கர்த்தர் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை கீழே இருக்கிறது மாதிரி இருக்கலாம். உங்களை வேதனைப்படுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயரத்தில் இருக்கிறது போல இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய், உங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு மேலாக உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, யாரெல்லாம் வேதனையோடு நிந்தை அனுபவித்து கொண்டு இச்சையான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த ஜெபத்துல வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக, புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக பண்ணுவீராக, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஆண்டவரே அப்பா, இவர்களுடைய தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படட்டும் ஐயா. அவர்கள் மேடுகளை இவர்கள் மிதிக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா, இன்றைக்கு ஒருவேளை பொருளாதாரத்தில் மற்றும் மற்ற காரியங்கள்ல இவர்கள் கீழே இருப்பது போல தோன்றலாம் கர்த்தாவே. ஆனால் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வரட்டும் ஐயா. சீக்கிரத்திலே வருவதாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உயர்த்தப்படுவார்களாக. ஏனென்றால் இவர்கள் உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், இவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாதப்பா. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்பா. அவர்களை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி உயர்த்தி அவர்கள் மேடுகளை இவர்கள் மிதிக்கும்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி இவர்கள் ஒரு காலம் கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, நிந்திக்கப்படக்கூடாது, உயர்த்தப்படுவார்களாக. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மேல் தங்கி இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. பெருகிலே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது எப்படி உயர்த்துவார் பாருங்க. புழுதியில் இருக்கிற நம்மை தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைப்பார். பிரபுக்களை பார்க்கும்போது நம்ம ஒருவேளை அவங்க மேட்டில் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி இருந்தாலும் நம்மையும் கர்த்தர் தூக்கி, உங்களையும் தூக்கி, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தூக்கி உயர்த்தி வைக்கும் பொழுது ஹல்லேலூயா, எவ்வளவு சந்தோஷம். நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்ம தான் மிதிப்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 11:24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். ஆமென். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். ஆமென். யோசுவாவை பார்த்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோசுவா 1:3.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென், ஹalleluya. மோசே கிட்ட என்ன சொன்னார்? உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் எல்லாம் உங்களுடையதா இருக்கும் என்று சொன்னார். யோசுவாவிடத்தில் என்ன சொல்லுகிறார்? மோசேக்கு நான் சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஆமென், ஹalleluya. ஏற்கனவே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ நடந்து திரி, நீ எம்மட்டும் நடக்கிறியோ, எங்கெல்லாம் மிதிக்கிறியோ அந்த இடமெல்லாம், அந்த நிலங்களெல்லாம், அந்த பூமியெல்லாம் உன்னுடையதாகும் என்று சொன்னார். அந்த சந்ததியில் வந்த மோசேக்கு சொன்னார், உன் உள்ளங்கால் மிதிக்கும் இடத்தை உனக்கு தருவேன். யோசுவாவை பார்த்து சொன்னார், அந்த உள்ளங்கால் மிதித்த இடத்தை கொடுத்து விட்டேன். ஆமென், ஹalleluya. அப்போ இந்த வசனத்தை வாசித்த உடனே பக்கத்து வீட்டில் போய் மிதிச்சுட்டு 2 முறை மிதிச்சுட்டு இந்த இடத்தை எங்களுக்கு தாங்க, வீட்டை எங்களுக்கு தாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இது எதற்கு குறி அடையாளமா இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாசத்தோடு சுதந்திரிப்பதற்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் புத்திரருக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருந்தார், கானான் தேசத்தை வைத்திருந்தார். அந்த இடத்துல நீங்க கால் பட்டா, நீங்க மிதித்தால், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் பொழுது அந்த இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். ஆமென். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணுமே, நான் அந்த இடத்துல நான் நிற்கணுமே, அந்த சுதந்திர பூமியில நான் நிற்கணுமா ஆண்டவரே, அப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டு விசுவாசத்தோடு மிதியுங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்பா என்று சொல்லி ஆத்துமாவில் நீங்க நினைச்சு விசுவாச கண்கள்னால பார்த்து விசுவாச கிரியையோடு கூட உங்களுடைய காலடி எடுத்து வைக்கும் பொழுது, காலெடுத்து வைத்து மிதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். பொருளாதாரத்துல கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைங்க, விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்க, உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும் அதை தடுத்து போட்டு உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா என் உள்ளங்கால் மிதிக்கிற இடம், விசுவாசத்தோடு நாங்கள் பார்க்கிற இடம் எங்களுக்கு சொந்தமாகட்டும். அப்பா எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கலாமா? தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க வாக்குத்தத்தம் நிறைய கொடுத்திருக்கிறீங்க அப்பா, ஆனா இன்னும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற அந்த இடத்துல நாங்க வரலையே ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக. அது தொழிலானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்ப காரியங்களானாலும் சரி, அவர்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், வாய்க்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு திருடக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை தாரும். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே மோசேக்கு சொன்ன வார்த்தை, யோசுவாவின் காலத்தில் கட்டளையிட்டீரே அப்பா, சுதந்திரமாக கொடுத்தீரே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பெற்றோருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் தலைமுறை தலைமுறையாய் அதை அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. தலைமுறை தலைமுறையாய் அந்த சுதந்திர பாகத்தை அனுபவிக்க விடாதபடிக்கு கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகள், கோர்ட் கேஸ்ல இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு முடிவுக்கு வருவதாக. பெற்றோரின் சுதந்திரத்தை பிள்ளைகள் அனுபவிக்க கிருபை கொடுப்பீராக ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, பரம தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் மிதிக்கிற காரியங்கள் சொந்தமாகட்டும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். செல்லேசையா வாசல் சொல் எல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே. பூமியின் தூளை போடும் சந்ததி பெருகும்,
என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே. பூமியின் தூளை போடும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். அவர் கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எல்பெத்தேல் ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்பெத்தேல் ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்பெத்தேல் ஏல்பெத்தேல் இது வானத்தின். உங்கள் வீடு ஒரு ஜெபம் வீடாய் வானத்தின் வாசலாய் மாறுவதாக. சொல்லுங்க, வாதத்தின் வாசல். எல்பெத்தேல் ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.